ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கந்தசஷ்டி விரதம் எதனால் உருவாச்சு, அது எப்படிலாம் இருக்கலாம், அதோட பயன்கள் அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கந்தசஷ்டி விரதம் என்பது முருகப்பெருமான் சூரபத்மனை அழித்ததை கொண்டாடும் ஒரு விரதம். ஐப்பசி மாத வளர்ப்பிறையின் முதல் நாள் தொடங்கி சஷ்டி திதி வரை 6 நாட்கள் இந்த விரதத்தை அனுசரிக்க வேண்டும். குழந்தை பேறு, திருமணம், செல்வம் போன்ற பல தேவைகளுக்காக இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதத்தின் போது உணவு கட்டுப்பாடு, பால் பழம் உண்ணுதல் போன்ற முறைகள் பின்பற்றப்படும். மேலும் சஷ்டி திதியன்று சூரசம்ஹாரம் முடிந்து விரதத்தை நிறைவு செய்வர். கடைசி 6 நாட்கள் கடுமையான விரதம் மேற்கொள்ள வேண்டும். விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப விரத முறையை தேர்வு செய்யலாம். ஒருவேளை உணவு உண்டு 2 வேளை பட்டினியாக இருப்பது, அல்லது 3 வேளையும் பால் பழம் போன்றவற்றை மட்டும் உண்பது. சஷ்டி திதி அன்று நடைபெறும் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். விரதம் நிறைவடையும் போது சுத்தமாக குளித்து முருகப்பெருமானின் படத்திற்கு 6 தீபங்கள் ஏற்றி பால் பழம் போன்ற நெய்வேத்தியங்களை படைத்து வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்போது நான் சொன்னது கடைசி 6 நாட்கள் தான் இந்த மாதிரி கடுமையான விரதம். இளநீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். பால் மட்டும் 3 நேரத்துக்கும், பால் பழம் மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம். அடுத்தது மிளகு விரதம். ஃபஸ்ட்டு நாள் 1 மிளகு, அடுத்த நாள் 2 மிளகு, அந்த மாதிரி வெறும் மிளகை மட்டுமே சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 48 நாள் விரதம் இருக்கோம் அப்படின்னா, நம்ம 48 நாளைக்கும் நம்ம உடல்நிலைக்கு, நம்ம உடம்பு சூழ்நிலைக்கு பொறுத்த மாதிரி நம்ம விரதம் இருந்துக்கலாம். நம்ம மெயினாக நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கணும் 48 நாளுக்குமே. சாப்பிட ஒரு வேளை மட்டும், 2 வேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டு ஒரு வேளை சாப்பிடாமையும் இருக்கலாம். அப்படி இல்லைனாலும் 3 வேளையுமே சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கணும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து நம்ம குளிச்சுட்டு அப்பனோட படத்துக்கு, திருவுருவ படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டு, பூவெல்லாம் வச்சு விட்டுட்டு, நம்மளால் என்ன நெய்வேத்தியம் படைக்க முடியுமோ அதை படைச்சிட்டு, அவருக்கு பிடிச்ச பூக்களை எல்லாம் வச்சுட்டு வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் எது நமக்கு தெரியுமோ அதை நம்ம பாராயணம் பண்ணலாம். படிக்க தெரியாதவங்க ஃபோனில் போட்டுட்டு கூட நம்ம கேட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப பூஜை பண்ணுறதுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் தான். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம 48 நாள் விரதம் இருக்கிறப்ப நம்ம பூஜையை முடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் விரதம் இருக்கேன் 48 நாள். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து குளிச்சுட்டு நான் பூஜையை முடிச்சிருவேன். 2 நேரமும் ஈவினிங்கும் நம்ம தீபம் ஏற்றி அவரை வழிபட்டுட்டு வரலாம். கண்டிப்பாக வேல்மாறல் இல்லைனா கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.